குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு சின்ன ஸ்மால் கேப் டவுன் சொல்லலாம், இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்லலாம். இன்றைக்கி என்ன பையர்ஸ் வின் பண்ணாங்களா, செல்லர்ஸ் வின் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரொசீஜரை மாற்றிருக்கோம். என்ன மாதிரி பார்க்குறோன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு யார் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி முழுக்க பையர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு எல்லாருமே தெரியும், ஒன்றும் டவுட்டே இல்லை. ஸோ பையர்ஸ் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்ததுன்னா, ஓப்பனிங் கேண்டில் நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணோம். ஓப்பனிங் கேண்டில் எங்கே வந்திருக்கு, நேத்தியோட லோவில் வந்திருக்கு, க்ளோஸில் வந்திருக்கு, ஃப்ளாட் ஓப்பனிங் வச்சுக்கலாம், சப்போர்ட்டில் வந்திருக்கு. எப்பவுமே நேற்று டெய்லி க்ளோஸு, டெய்லி லோ, டெய்லி ஐ டைனமிக் சப்போர்ட். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டில் வந்திருக்கு. அதனால தைரியமாக நம்ம பையர் சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்கு. அதனால நம்ம இந்த இடத்துலையே ட்ரை பண்ணி இதை டார்கெட் வச்சுருக்கலாம். இந்த இடத்துலையே ட்ரை பண்ணி இதை டார்கெட் வச்சுருக்கலாம். அது நடந்தது. அப்படி இந்த ட்ரேட் எடுக்க முடியாதவங்க, ஏன்னா அது ஸ்டாப் லாஸு ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படின்னு தெரியாது, பிகினர்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா ஒரு 9 to 9:30 வெயிட் பண்ணணும். அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பி வந்தது. இந்த இடத்துல இது பையிங் ப்ரெஷர். இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ரெஷர் இருந்ததுன்னா ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். இது பேர் ரிஜெக்ஷன் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதோட ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் போட்டு வச்சுட்டு மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துல வரும்போது லிமிட் ஆர்டர் போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிமிட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் நடந்திருக்கு. பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு லிமிட் ஆர்டர் போடணும். அதாவது 25,436 இதில். ஸோ கிட்டத்தட்ட ப்ரீமியம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். எப்போவுமே ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் நம்ம இதுக்கு தான் சொல்லுவோம், ப்ரீமியம்க்கு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அப்ராக்சிமேட்டாக ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணி ஒரு 2 பாயிண்ட் முன்னாடியே வச்சுட்டோன்னா கரெக்டாக அடிச்சுட்டு போய் அதே டார்கெட்டு ரீச் ஆகிடுச்சு. இது ரிஜெக்ஷன் பிளேஸ் பண்ணி 2வது ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரேட் எடுக்கட்டாலும் இந்த ட்ரேட் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகி கிட்டத்தட்ட 12 மணிக்கு அப்புறம் தான் மார்க்கெட் மேலே போச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு, ரொம்ப ஒரு அக்ரெசிவாக போகல. ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டை கீழே விழாமல் பார்த்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி இதான் எனக்கு தெரிஞ்சது 2 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு கிடைக்கட்டாலும் செகண்டு ட்ரை பண்ணிக்கலாம். இனிமேல் நாம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் கால்ட் ரிஜெக்ஷன் பிளாக்ஸ். இந்த மாதிரி பையிங் ப்ரெஷரோடு வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு பாக்ஸை வரைஞ்சிட்டு ஒரு லிமிட் ஆர்டர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். டார்கெட் அதை வச்சுக்கலாம். அப்படியே இல்லைனா கூட 10 பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது இன்றைக்கி கிடைச்ச ட்ரேடு. அடுத்தது நாளைக்கு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல பேங்க் நிஃப்டி எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்தது மிட் கேப்பும் பாசிட்டிவ் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் தான் காமிக்குது. ஆனால் இறங்கின இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 13,524 36 பாயிண்ட் 120 பாயிண்ட் வந்தது. அதே தான் ஸ்மால் கேப்லேயும் 43 பாயிண்ட் தான் காமிச்சிது. ஆனால் கேப் டவுன் ஆனது இங்கே. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 100 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ மார்க்கெட் நல்லா போனால கோல்டு சில்வர் நெகட்டிவ் தான், ஒன்றும் பெருசாக கிடையாது கோல்டு அண்ட் சில்வரில். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அது நமக்கு ஒரு ப்ளஸ். இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் பயப்படணும். இங்கே செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அடுத்து US டாலர் இன்றைக்கி 21 காசு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஸ்மார்ட் மணி பொசிஷன். ஸ்மார்ட் மணி பொசிஷன் என்னென்னா ஒய் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பைரி. ஒய் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் 25,682 நிற்குது. மார்க்கெட் 25,800 வரைக்கும் ஸ்ட்ராங்காக போகும். 25,800 பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 1.04 க்ளோஸ் இருக்குது. புட் ஆப்ஷன் 19 lakhs இருக்குது, 1:5. ஸோ 25,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. பட் அது அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேணாம். சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 25,600 1:2 இருக்குது. 25,500 நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இது 25,500 to 25,800 நாளைக்கு ரேஞ்ச் இருக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே போகலாம். அடுத்தது வாட் நெக்ஸ்ட் டெக்னிக்கல் பேட்டில்ஸ் அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷ் கேண்டில் வித் ஸ்மால் பையிங் ப்ரெஷர் 1 ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஜம்ப் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டவுன் ஆகிடுது. ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் தான் இப்போ ரீஃபில் பண்ணி வருது. ஸோ இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணால் 25,783 நாளைக்கு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஓஏயில் 25,800 ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் இது வரையும் ரைஸ் ஆச்சுன்னா நாளைக்கு இது வரையும் போகும். டவுன் சைடில் பார்த்தா அதே மாதிரி இந்த கேப் ஒன்று இருக்குது. அன்றைக்கி அந்த யூஎஸ் மார்க்கெட் இருந்தப்பறம் டக்குன்னு ஜம்ப் ஆனதுக்கப்புறம் இந்த கேப் ஒன்று இருக்குது. ஸோ கீழே இறங்கிச்சுன்னா இந்த கேப் வரதுக்கு நம்ம பார்ப்போம். நேற்றுக்கே கீழே இறங்கிச்சு, பட் இன்றைக்கி மார்னிங் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த கேப்புக்கு இப்போ சதிக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நாளைக்கு வந்து இந்த கேப் ஃபில்லப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஃபுல்லி புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன், டெலிகிராமில் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நாளைக்கு ட்ரேட் மேப் எப்படி இருக்கும், நாளைக்கு ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். 5 மினிட்ஸில் வச்சுருவோம். மார்க்கெட் வந்து 25,682 இருக்குது. ஸோ இன்னியோட லோ க்ளோஸில் எல்லாமே இந்த பக்கம் போயிடும், இவ்வளோ தூரம் போயிடும். சார் இன்றைக்கி லோ வந்து இதான், இன்றைக்கி லோ இதான், இந்த கேண்டில் க்ளோஸ் வந்து இங்கே போயிடுத்து, ஆல்மோஸ்ட்டு இங்கே இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த ஸ்டேஜில் ஓப்பன் ஆகுது. ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இன்னி ஐயை தாண்டின அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கால் சைடு போகலாம். அப் டு டார்கெட் வந்து 25,783 வச்சுக்கலாம். சப்போஸ் சின்ன ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக கேப் டவுன் ஆச்சுன்னா கூட நமக்கு 25,500 திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ சத்திக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது புல் சைடு தான் இருக்குது. பட் நாளைக்கு எக்ஸ்பைரி, நாளைக்கு மார்னிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது நம்ம வி கேன் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கால் சைட். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல கேப் டவுன் ஆனால் கூட வெயிட் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுப்போங்க. ஸோ ஃபோக்கஸ் வந்து நம்ம கால் சைட் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரை பண்ணலாம் வந்தால் அப்படியே இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆனால் பண்ணலாம். டார்கெட் வந்து நியரஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இப்படி வச்சுப்போம். ஸோ இதான் நாளைக்கு இருக்க வாய்ப்பு. ஓவராலாக பயஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பயஸ் தான். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.